ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழன் சமையலில் இஞ்சி மரப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி மரப்பா செய்கிறதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் இஞ்சி விழுது 1/2 கப் எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாகு நல்லா காய்ச்சிடலாம். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி கம்பி பதம் வந்ததுன்னா நமக்கு பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அரைச்சி வச்சுருந்த இஞ்சி விழுது இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி விழுது அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ சர்க்கரை பாகோட ஒன்றா நல்லா கலந்துடலாம். சர்க்கரை பாகோட ஒன்றா நல்லா கலந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்ல பதம் வர அளவுக்கு காய்ச்சிடணும். இப்போ பதம் வந்துருச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணோன்னா, தண்ணியில் இந்த மாதிரி ஒரு ட்ராப் விட்டு பார்க்கணும். இஞ்சி மரப்பா பிரிஞ்சு போகாமல் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்படி நம்ம விரல்களால் கரெக்டாக எடுக்க வரணும். இந்த மாதிரி எடுத்து லைட்டாக உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி உருண்டு வரணும். இப்போ நமக்கு பதம் கரெக்டாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவுன பவுலில் இதை நான் ஊற்றிடுறேன். உடனே ஊற்றிடணும். ரொம்ப லேட் பண்ணணும்னா கட்டி விழுந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி வேணும்னா ஒரு நெய் தடவுன பிளேட்டில் ஊற்றிக்கணும். இப்போ லைட்டாக ஆறணுன்னா அதோட ஓரங்களை கத்தியால் எடுத்து விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக ஆறிடுச்சு. ஃபுல்லாக ஆறுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. இஞ்சி மரப்பா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.